சாதி வெறி வெறியாட்டம் தமிழக அரசு கத்துகின்றோம் நீதிமன்றம் செய்கின்றோம் சட்டத்தை மதிக்கின்றோம் சமத்துவத்தை ஏற்கின்றோம் அதை கணிக்கிற புறக்கணிக்கிற திமுக அரசு செய்த குற்றம் என்ன? தோழர் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியின் ஐடி விங் திலக் ராஜா. அதாவது கடந்த ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பதாக அதிமுக ஆட்சியில் ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி வீரியம் பெற்றது தமிழகத்தில் அப்படிங்கிறது உலகமறிந்த செய்தியாக கூட நமக்கு இருந்துச்சு. சென்னையில் இருக்கட்டும், தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலையும் மட்டும் இல்லாமல் உலக அளவிலாக தமிழர்கள் அனைவரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக எதிர்ப்பு குரல் கொடுத்து அந்த ஜல்லிக்கட்டை நம்ம நடத்த வச்சோம். மக்கள் போராட்டம், மக்கள் போராஸ்ட், வி வாண்ட் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு குரலை கல்லூரி மாணவர்களில் இருந்து, சின்ன குழந்தைகளில் இருந்து, முதியோர்களில் இருந்து எல்லாருமே, நடிகர்கள் இருக்கட்டும், அரசியல்வாதிகள் இருக்கட்டும், எல்லாருமே முயற்சி செஞ்சு அந்த போராட்டத்தை நம்ம நடைபெற வச்சோம். அது தமிழருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாகவும் ஒரு பெருமையாகவும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சமீபமாக கடந்த ஒரு 18 வருடமாக போராடிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் நான் சொல்கிறேன். ஆனால் சமீப காலமாக ஒரு 3 வருடமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த நீதிமன்றமானது அதற்கு ஒப்புதல் கொடுத்து நீங்கள் இந்த மாட்டை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய திமுக அரசு, சமூக நீதி பேசுகின்ற திமுக அரசானது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தவறுவது ஏன் என்று ஒரு 3 வருடமாக ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்குது. அதில் அனைத்து சமுதாய மாடுகளும், அனைத்து ஊர்க்காரர்கள் மாடுகளும் சொல்லி அவிழ்த்து விடப்படும். அதில் பறையர் சமுதாயத்தினுடைய மாடும் அவிழ்த்து விடணும்னு சொல்லி ஒரு 18 வருடமாக போராடிட்டு இருக்காங்க. கடந்த 2023 அதற்காக அந்த ஊர் பகுதியில் உள்ள மக்கள் ஒரு நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், எங்களுடைய மாடையும் அவுழ்த்து விடணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீதிமன்றமானது சரி இந்த திட்டத்தை இந்த செயலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் தமிழக அரசுக்கு ஒப்புதல் கொடுக்குது. 2023 அதனுடைய மாடுகள், பறையவர்களுடைய மாடுகள் கரை மாடு என்று சொல்லக்கூடிய பறையவர்களுடைய மாடு அவிழ்த்து விடப்படலை. சரி, ஓகே. 2024 அதே மாதிரி வழக்கு தொடர்ந்து இப்போ ஒப்புதல் வாங்கி பண்ணும்போது 2024 அவுத்துள்ள. இப்போ 2025 பிறந்து கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாகவே அதை நீதிமன்றமானது ஒப்புதல் கொடுத்து அவிழ்த்து விட சொன்னால் அதை அவிழ்த்து விட மாட்டேங்காங்க. இப்போ மதுரையில் அதனுடைய போராட்டம் நடக்குது. பாவியலாக ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. அப்போ அனைவரும் உங்களுக்கு போராட்டம் பண்ண தேவை. ஆனால் இப்போ அதை அனுமதி வாங்கி நடைபெறும்போது பறையருடைய மாடை ஊற்றி விட மாட்டுக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மக்கள் யாருக்கெல்லாம் அதனுடைய ஒப்புதலை பெறுவதற்காக பெருநர் வச்சுருக்காங்க அப்படின்னா, முதல்வருக்கு வச்சுருக்காங்க. சமூக நீதி பேசக்கூடிய திரு ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதனுடைய கடிதத்தை வச்சுருக்காங்க. மாவட்ட ஆட்சியாளருக்கு வச்சுருக்காங்க. தலைமைச் செயலாளருக்கு வச்சுருக்காங்க. டிஆர்ஓக்கு வச்சுருக்காங்க. இப்போ 2025 இப்போ ஒரு 3-4 நாட்களாக தலைமைச் செயலகத்தில் அணுகுனாலும் சரி, மாவட்ட ஆட்சியாளருக்கு அணுகுனாலும் சரி, டிஆர்ஓக்கு அணுகுனாலும் சரி, மொபைலில் ஃபோன் எடுக்கிறாங்க. பாலமேடு சொன்னோடனே ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அதனுடைய என்ன விளைவாக நம்ம பார்க்கப்படுது அப்படின்னா, திமுக அரசு, சமூக நீதி பேசக்கூடிய அரசு, திராவிட முன்னேற்ற கழகமானது பறையர்களை வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இது தலைமைக்கு தெரியுமா, தெரியலையா, அமைச்சர்கள் அந்த இடத்துல இருந்தும் அந்த செயல்பாடு நடக்குது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக ஏற்படுது. இதை திமுக அரசானது தலையிட்டு இதை சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் முழுவதும் இதனுடைய போராட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாகவும், பறையர் மக்கள் சமுதாய மக்களின் சார்பாகவும் இந்த போராட்டம் வெடிக்கும். 2026 ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்ற ஒரு கேள்விக்குறியை கூட உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாக திமுக அரசு செயல்படுகிறது. 2026 பறையர் மக்களுடைய ஓட்டும், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஓட்டும் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத திமுக அரசு முடிவு செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. திமுக அரசு இது சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் கொந்தளிக்கும். விடுதலை சிறுத்தை கட்சி, விசிகே ஐடி விங். நன்றி, வணக்கம்.